நட்சத்திரம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு ஃபுல்லாகவே இஸ்ரேல் ஈரான் வாரை பற்றி தான் சின்சியராக பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 12 ஹவர்ஸில் நினைக்க முடியாத நிறைய டெசிஷன்ஸ் இந்த வேர்ல்டு எடுத்திருக்காங்க. சீஸ்ஃபயர் வேணுன்றாங்க, சீஸ்ஃபயரை பிரேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஈரானோடைய பிரசிடென்ட் வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. அது வந்து நேற்று நடந்தது. அது எல்லாமே ஒரு 12 ஹவர்ஸில் 24 ஹவர்ஸில் இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே 10 to 15 மினிட்ஸில் உங்ககிட்ட வந்து ஷார்ட்டாக சேர்க்க போகிறேன். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து 45 மினிட்ஸ் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி கிட்ட பிரசிடென்டான ஈரானுடைய பிரசிடென்ட் கால் பண்ணி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, ஈரானுக்கு இஸ்ரேல் வந்து என்னென்னலாம் தாக்குதல் நடத்துனாங்க, எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி தாக்குனாங்க, எங்களுடைய பாதிப்புகள் என்ன, ஈரானுக்கு வந்து என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட்டதுன்ற எல்லா விஷயத்தையுமே ஈரான் வந்து கிளியராக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஃபோன் வைக்கும் போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு, மோடி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேர் பண்ணுறமே 2 பேர் பக்கமும் நான் நிற்க முடியாது, 2 பேருமே பண்ணுறது கரெக்டு, இவங்க பண்ணுறது கரெக்டு, அவங்க பண்ணுறது கரெக்டுன்னெலாம் சொல்ல முடியாது. 2 பேருமே இந்த சண்டையை நிறுத்திட்டு அமைதி காக்க வேணும், எல்லாருமே சீஸ்ஃபயரை வந்து முன்வைக்கணும், சீஸ்ஃபயர் நடக்கணுன்ற எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா வந்து எப்பயுமே வாண்டடாக ஒரு விஷயத்தில் போய் தலையிட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வார் நடந்துச்சுன்னா நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்காது. ஏன்னா இந்தியா வந்து எப்பயுமே பீஸை விரும்புகிற ஒரு கண்ட்ரி தானே. ஸோ நம்மளும் யார்கிட்டையும் வாண்டடாக போய் சண்டை போட மாட்டோம், சண்டை போடுறவங்களுக்கும் தேவையில்லாமல் போயிட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் யார் பக்கமும் நிற்க முடியாது, நீங்கள் 2 பேருமே சண்டையை நிறுத்துங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மோடி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 3 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரில் இங்கே இன்டர்ஃபியர் ஆகிருக்க 3 கண்ட்ரீஸுமே இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்க. லைக் ஈரானும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். அங்கேருந்து நிறைய ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் நடக்குது, ப்ரொடியூசிங்லாம் நடக்குது. அண்ட் ஆல்சோ அமெரிக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப்பும் இந்தியாவும் ரொம்ப நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆல்சோ இஸ்ரேலும் நம்மளுக்கு தேவையான கண்ட்ரி, நம்மளுக்கு ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டாக இருக்க ஒரு கண்ட்ரி தான். யார் பக்கமே தனிப்பட்ட முறையில் இந்தியாவில் நிற்க முடியாது. ஸோ அதனால சீஸ்ஃபயர் வேணுன்றது தான் உலகம், அவர் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சீஸ்ஃபயர் நடக்குமா, வருமா, வராதான்றது. அதே மாதிரி நம்ம ட்ரம்ப் வந்து எல்லாத்தையுமே அடித்து முடிச்சுட்டே கத்தாரில் வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து கத்தாரில் இருக்க யூஎஸோட ப்ராஜெக்ட்லலாம் நிறைய வந்து மிசைல்ஸ் அனுப்பிச்சு நிறைய காலி பண்ணியிருக்காங்க. காலி பண்ணல, நிறைய வந்து மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து வானத்திலே கத்தாரில் இருந்து மிசைல்ஸ் வந்து திருப்பி அனுப்பி அதை வந்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து நடுவில் வந்து இப்போ நாங்கள் நினச்சதை உங்களுக்கு பண்ணி முடிச்சிட்டோம், என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் அணு ஆயுதம் கிரியேட் பண்ணுறீங்கன்னு நினச்சோமோ அந்த இடத்துலலாம் நாங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதை மட்டும் அழிச்சிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் எந்த சண்டையும் போடாதீங்க. எங்களோட குறிக்கோள் வந்து உங்கள் நாட்டையோ உங்களோட மக்களையோ சேதப்படுத்தணும், அழிக்கணுன்றது கிடையாது. உங்களோட ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் அணு ஆயுதம் கிரியேட் பண்ணுறீங்க, நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் நாங்கள் அடிக்கணும்னு நினச்சோம். அந்த 3 இடத்தையும் நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம். ஸோ எங்களோட வேலை வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நாங்களும் எதுவும் பண்ண மாட்டோம், நீங்களும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப்பு. அதே மாதிரி அவங்க வந்து இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேருமே ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி இந்த சண்டையெல்லாம் நிறுத்திட்டு அமைதி காக்க வேணும், 2 பேருமே சீஸ்ஃபயரை கொண்டு வரணும், நம்ம 2 பேருக்கும் சண்டை வேணான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு ஈரான் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு ட்ரம்ப் இந்த மாதிரி சொன்னப்போ இன்னைக்கு காலையில் இதெல்லாம் சொன்னப்போ அவங்க ஈரான் வந்து அக்செப்ட் பண்ணல. அவங்க வந்து இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணது ஈரான் தான். ஸோ இந்த வாரம் எப்போ முடிக்கணும், என்னென்ன பண்ணணும்னு முடிவெடுக்க வேண்டியது ஈரான். அது வந்து எந்த ஒரு உலகத்தில் இருக்க எந்த ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாருமே இதில் வந்து தலையிடக்கூடாதுன்னு நோஸ் கட் பண்ணுற மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க, ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஈரானும் வந்து சரிப்பா ஓகே நாங்கள் சீஸ்ஃபயரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம், எந்த வாரம் பண்ணல, இஸ்ரேல் எதுவும் பண்ணாத வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ணலன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து ரொம்ப நேரம் ரிப்ளை பண்ணாமல் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்ணுறோன்றதுலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் ஈரான் இந்த எடுத்த முடிவு சீஸ்ஃபயருக்கு ஓகே சொன்னாங்க இல்லையா ட்ரம்ப்புக்கு,
ஸோ அந்த முடிவு வந்து ரொம்ப ட்ரம்ப்புக்கு மகிழ்ச்சி கொடுக்க ஒரு விஷயமாகவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஈரான் இப்போ அமெரிக்கா என்ன சொன்னாலும் இஸ்ரேல் கேட்கும். அமெரிக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால் இஸ்ரேலும் ஓகே சொன்ன மாதிரி, அமெரிக்கா ஓகே சொன்னால் இஸ்ரேலும் ஓகே சொன்ன மாதிரி தான். அதனால அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து பேசினதால ஈரான் ஓகே சொல்லியிருக்கு இல்லையா. அதனால வேர்ல்டு எல்லாமே அப்பா சீஸ்ஃபயர் வந்தாச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கும் போது இஸ்ரேலும் வந்து ஓகே சீஸ்ஃபயரை நாங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதுக்கு மேலே எந்த ஒரு வாரம் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம எல்லாருமே சந்தோஷப்படணும். அந்த நேரத்தில் சடனாக ரெண்டுத்துக்குமே திருப்பியும் வார் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை நினச்சி ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே என்னதான் கோவம் இருந்தாலும் இஸ்ரேல் மேலே ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொல்லி ஒரு 4 மணி நேரம் கூட ஆகல, சொல்லி 2 hours 3 hours கூட ஆகாது. அந்த டைமில் 2 பேருமே திருப்பியும் சண்டை போட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, சடன் அட்டாக்லாம் வந்து இப்போ தான் சந்தோஷப்பட்டு முடித்தோம். அது அப்போ தான் வந்து 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க, சீஸ்ஃபயர் வந்துடுச்சு, சைலண்ட்டாகவே சைலண்ட்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நாடுன்னு நினச்சி முடிக்கிற அந்த டைமில் திருப்பியும் 2 கண்ட்ரீஸுமே போயிட்டு அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க இஸ்ரேல் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து மிசைல்ஸ் நிறைய வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது, அதுக்கு பதிலடி கொடுக்காம நாங்கள் விட மாட்டோம். ஈரான் என்ன பண்ணிச்சோ எங்கள் நாட்டை வந்து சீஸ்ஃபயருக்கு அப்புறமா திருப்பி அடிச்சிருக்காங்க, நாங்கள் அதுக்கு அவங்க அடித்ததுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டோம், இதனால எங்களுக்கு நிறைய சேதம் உருவாக்கியிருக்கு. ஸோ இவங்க ஈரான் என்ன பண்ணாங்களோ அதே பதிலடியை நாங்களும் கொடுத்தே ஆகும்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ட்ரம்ப் வந்து ரொம்ப மூட் அவுட் ஆகிருக்காரு. நீ இப்போ தான் சீஸ்ஃபயர் எடுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்கிறீங்க, அப்போனா இந்த வார் கண்டினியூ ஆகும் தானே அர்த்தம். ஸோ எனிவேஸ் இந்த வார் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சீஸ்ஃபயர் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சீஸ்ஃபயர் ஓகேன்னு சொன்ன அடுத்த ஒரு 1 or 2 hours திருப்பியும் வந்து எல்லா வாருமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2 பேருமே திருப்பி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கான முடிவு எப்போ வரும்னு தெரியல. இப்போ வந்து ட்ரம்ப்பும் சமாதானமாக தான் போகிற மாதிரி இருக்காரு. அவர் வந்து இப்போ ஈரானை போய் அடித்தார் இல்லையா, இதுக்கு மேலே அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கே இந்த நிலைமை மாறலாம், நாளைக்கே சீஸ்ஃபயரும் அக்செப்ட் பண்ணலாம், 2 பேரும் அமைதி காக்கலாம். ஒருவேளை சீஸ்ஃபயர் இல்லாமல் அவங்க திருப்பியும் நான் பழி வாங்க போகிறேன், நீ என்னை அடித்ததுக்கு நான் திருப்பி உன்னை அடிக்க போகிறேன்னு திருப்பியும் வார் ஸ்டார்ட் ஆகலாம். எனிவேஸ் இந்த வேர்ல்டில் பீஸ் இருக்கணும்னு நம்ம வேண்டிப்போம், இந்த வார் இதோட முடியணும்னு நம்ம வேண்டிப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நக்ஷத்ரா ஹரகிரேவாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் நக்ஷத்ரா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாரை பற்றின்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் சைனிங் ஆஃப் நக்ஷத்ரா. தேங்க்யூ.